ஹே காய்ஸ் வாட்ஸ்அப் வெல்கம் பேக் டு மை சேனல். காய்ஸ் இந்த க்ரீனரி பாருங்களேன், இந்த பேடி ஃபீல்டில் எவ்வளோ அழகாக இருக்குல்ல க்ரீனாக. ஸோ காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிவன் கோயில். பெங்களூர்லேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. இப்போது நம்ம பார்க்க போகிற சாமி வந்து ஸ்ரீ உத்தமேஸ்வர சுவாமி டெம்பிள், உத்தனூரு. ஸோ இந்த இடம் வந்து முல்பாகல், கோலார் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா உத்தனூரில் இருக்கிற ஸ்ரீ வரதராஜ சுவாமி கோயிலுக்கு போகிற வழியிலேயே லெஃப்ட் எடுத்திங்கன்னா இந்த கோயிலுக்கு நீங்கள் ரீச் ஆகலாம். ஸோ அகெயின் நீங்கள் வந்து இந்த இடத்துலேருந்து ஒரு ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறது சிவன் கோயில். நான் இந்த கோயிலுக்கு போயிருந்த போது பார்த்தீங்கன்னா இந்த கோயில் நட வந்து சாத்தி இருந்துச்சு. நீங்கள் சாமியை வந்து ஒரு ஜன்னல் வழியாக நீங்கள் பார்க்கலாம். இந்த கோயிலுக்கு நிறைய பக்தர்கள் வராத காரணத்தால் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து மூடி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து ஒரு வேளை பூஜை மட்டும் தான் நடந்துட்டு வருது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா மிகவும் பழமை வாய்ந்த ஒரு கோயில். இந்த கோயிலுடைய கட்டுமானங்கள்லாம் பார்த்தாக்கா ஒரு கங்கரசர்கள் காலத்தில் கட்டப்பட்டிருக்கலான்னு எனக்கு தோணுது. இந்த கோயிலை பற்றின எந்த ஒரு ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கேட்டை திறந்து உள்ளே வந்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ட்ரன்ஸில் வந்து ஒரு தீபஸ்தம்பம் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு பலிபீடம் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு நந்தி பகவானுடைய சிலை வந்து இருக்குது. ரொம்ப அழகான ஒரு நந்தி இருக்கார். ஸோ நீங்களே பார்க்கலாம், இந்த கல்லோட கலரை வச்சு நம்ம சொல்லலாம் ரொம்ப பழமையான ஒரு நந்தின்னு. இந்த ஒரு கோயில் பார்த்திங்கன்னா கர்நாடக சர்க்கார தார்மீக க்ஷேத்ரா இலாக்கேக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கோயில். இப்போது இந்த கோயிலை பார்த்திங்கன்னா முழுக்க ரொம்ப நல்லா வந்து இந்த கோயிலை வந்து பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த கோயிலை வந்து பொதுமக்களும் சேர்ந்து அவங்களால முடிஞ்ச காசை வந்து கொடுத்து இந்த கோயிலுக்கான திருப்பணிகளை வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஜன்னல் வழியை தான் நான் சிவபெருமனை வந்து தரிசனம் பண்ணேன். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தார். இந்த உத்தனூர் வரதராஜ சுவாமி கோயிலை சுற்றி 4 திசையிலையும் 4 சிவன் கோயில்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக 3 சிவலிங்கங்கள் வந்து இந்த கோயிலில் வந்து வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 சிவலிங்கங்கள் வந்து வட்ட வடிவிலான ஆவுடை இருக்குது. இன்னொரு சிவலிங்கம் பார்த்திங்கன்னா சதுர வடிவிலான ஆவுடை வந்து இருக்குது. இங்கே இருக்கிற இந்த 3 சிவலிங்கமும் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒரு சிவலிங்கம். இந்த 3 சிவலிங்கமும் பார்த்திங்கன்னா வெவ்வேறு காலகட்டத்தில் வந்து செதுக்கப்பட்டதாக இருக்குது. இந்த சிவலிங்கம்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னாக்கா, இந்த ஊரை சுற்றி 4 சிவன் கோயில் இருந்ததாக சொல்கிறாங்க. இப்போ அந்த சிவன் கோயிலெலாம் எங்கே இருக்குது, என்ன ஆச்சுன்றது தான் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த ஊரில் இருக்கிற அந்த பழைய சிவன் கோயில்கள் தெரிஞ்சாக்கா எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ என் நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து ஒரு 2-3 கல்வெட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய உடைஞ்சு போன இந்த சிலைகளும் இந்த இடத்துல வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்க. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப வியந்து பார்த்த ஒரு சிலைனா இது தான். இந்த சிலையை நீங்கள் பாருங்களேன். இந்த சிலை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து ஒரு கருட பகவானுடைய ஒரு சிலை. இந்த சிலை வந்து சிவன் கோயிலில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த சிலை வந்து எதனால் இங்கே வந்து வைக்கப்பட்டிருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக நவக்கிரகங்களுடைய சந்நிதி வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நவக்கிரகங்களுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா விநாயகர் பெருமானை வந்து வச்சுருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது.
இந்த உத்தமேஸ்வரர் கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு கிணறு வந்து இருக்கு. இந்த கிணத்துல இருந்து தான் சாமிக்கு தேவையான அபிஷேக நீரை வந்து எடுத்து பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த கிணத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆமை இருக்கு. நீங்க பார்த்தா தெரியும். நான் வந்து ஜூம் பண்ணி பார்த்தேன். சரியா வந்து கேமரால கேப்சர் ஆவல.